பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல்வாசகப்பட்டுரை. அநீதிகளும் அராஜகங்களும் சுயநலமும் நிறைந்த உலகத்திலே எதிர்த்து போராடுகிற போது பல துன்பங்களும் அவமானங்களும் ஏற்படும். பலர் இகழ்வார்கள். ஆனால் தாழ்ச்சியோடும் துணிவோடும் அவைகளை எதிர்த்து போராட ஆண்டவர் இயேசு நமக்கு துணையாயிருக்கிறார். அவரை நாடுங்கள், அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் வழிநடத்துவார் என்று இசாயாவின் நம்பிக்கையூட்ட வார்த்தைகளுக்கு நாம் செவிமடிப்போம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கருப்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 22. அரவணை
இரண்டாம் வாசகம் முன்னுரை. இயேசு இறைமகன். அவருக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரமும் வல்லமை இருந்தாலும் அன்பு கருதி அமைதி கருதி அவர் தன்னையே பெருமையாக்கினார், தாட்சி கொண்டார். ஆனால் அவரை அனைத்திற்கும் மேலாக தன்னை உயர்த்தினார். நாமும் நமக்கு அறிவு திறமை ஆழ்திறமை இருந்தாலும் பணிவோடு பிறர் வாழ்வு முன்னேற முயற்சி செய்யும் போது கடவுள் நம்மையே மேன்மைப்படுத்துகிறார் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடிப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றை கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் ஆட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய மார்க் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடல்கள். அதிகாரம் 14 1 முதல் அதிகாரம் 15 47 வசனம்.
பாஸ்கா என்னும் வெளிப்பற்ற அப்ப விழா நிகழ இன்னும் 2 நாட்கள் இருந்தன. தலைமை குழுக்களும் மறைநூல் அதிகளும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியை பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போதுதான் ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தார். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது இலாமைச்சை நறுமணத்தை கொண்ட படிகச்சிகளுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் களப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிகச்சிகளை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதே, இதை 300 தினாரியத்திற்கு மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலை. ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றார். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார். புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் நடந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீ பாஸ்காவுக்கு முன்ன நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமக்கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல்மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயாரில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறு அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களில் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் நம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் திறமாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லாரும் ஓடி போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இவ்விரவில் சேவல் 2 முறை போமுன் 3 முறை நீ என்னை மறுதலிப்பார் என உனக்கு சொல்கிறேன் என்றார்.
அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்சமனி என்னும் பெயர் கொண்ட ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவன வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா, தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும். என் துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டா இருக்கிறார்? 1 மணி நேரம் விழித்திருக்கு உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் மாறுமுடையதா, ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறான். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவர் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனான யூதாசு வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் அவரை முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு, அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தார். அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி, ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டார். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்களும் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குழுவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கல்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்ததே. நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்துக் கொண்டு உங்களோடு இருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நாற்பட்டு துணியை போர்த்திக் கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையற்றி தப்பி ஓடினார். அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டி சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அவருக்கு அவர் குளிக்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருந்தன. சிலர் எழுந்து, மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலில் கையால் கட்டப்படாத வேறுகளை 3 நாட்களில் நாம் கட்டியெழுப்புவேன் என்று நிகழ்வு கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று கூறினர். அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்து வரவில்லை. அப்பொழுது தலைமை குழு எழுந்து அவர்களை நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சார்ந்தது மறுபடி ஒன்று கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் அவர் பேசாதிருந்தார். மறுமொழி ஒன்று கூறவில்லை. மீண்டும் தலைமை குழு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதை வானமேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார்.
தலைமை குருவும் தம் அங்கியை கிழித்துக் கொண்டு, இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவர் கடவுளை படித்திருந்ததை கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க, அவர்கள் அனைவரும் இவர் சாக வேண்டியவர் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும், அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி இறைவாக்கினை யார் எனச் சொல்வது? என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். அப்பொழுது பேதுரு கீழே குற்றத்தில் இருக்க, தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத் இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரும், நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதளித்து வெளிமுற்றத்திற்கு சென்றார். அப்பொழுது சேவல் கூவிற்று. அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களில் சேர்ந்தவன் தான் என்று மீண்டும் கூறத் தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நாம் அவர்களில் சேர்ந்தவர்கள், ஏனெனில் நீ ஒரு கலைஞர் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினர். உடனே இரண்டாம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் இருமுன் கூவும், நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு நமக்கு கூறிய சொற்கள் பேதுரு நினைவு கூர்ந்து மனமுடைந்து அழுதார். பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமைச் சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்திடம் அனுப்பிவிட்டனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க, அவர் அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டார். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றார். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்யவில்லை. பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தார். ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரரோடு பிடிபட்டவர் அவர். மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல் ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டத் தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையாக அவரை ஒப்புவிட்டார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரவாமையே அவன் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க, அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரவாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தார். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசை வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். அப்பொழுது அலெக்சாண்டர், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டையோட்டு இடம் என பொருட்படும் கொள்வதாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அடைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள்.
அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசர் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமான இரு கண்டவர்கள் அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, திருக்கோவிலை இணைத்து 3 நாட்களில் கட்டியெழுப்புகிறவனை சிலுவையில் இருந்து இறங்கி உன்னையை விடுவித்துக் கொள்ளும் என்று அவரை பணித்து வைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநோர் அதிகளுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து பிறரை விடுவித்தார், தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவர்கள், இஸ்ரேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் வந்தபொழுது நாடம் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, எலோயே எலோயே லமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ பெற்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறார் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தொடுத்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொருட்கள் எலியா இதனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அனைவரும் குழந்தைவிட்டு சிறிது நேரம் அமைதியாக நின்றார்கள். அனைவரும் எழுந்துள்ளோம். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக பிரிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் கொடுத்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைவன் என்றார். பெண்கள் சிலரும் தொலைவில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்களும் மகதலா மரியாவும், சின்ன யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். இதற்குள் மாலை வேளையாகியிருந்தது. அன்று ஓய்வு நாளுக்கு முந்தைய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவிடம் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்புக்குரிய தலைமைச் சங்க உறுப்பினர். அவரும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். ஏற்கனவே இயேசு இறந்துவிட்டதை குறித்து பிலாத்து வியப்படைந்து நூற்றுவர் தலைவரை கணித்து, அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டார். நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான். யோசேப்பு வெள்ளிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லை கொண்டு வைத்தார். அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தார். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் இனியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பாடுகளை நாம் அழகாக வாசிக்க கேட்டோம். சிறப்பான விதத்திலே இயேசுவின் பாடுகள், அவர் பட்ட விதம், இவை அனைத்தும் நமக்குள்ளே சென்று என் ஆண்டவர் எனக்காக எத்தனை பாடுகள் பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு நினைவுபடுத்தியது. வாசிக்க ஒவ்வொரு வரிகளும் நமக்குள்ளே இயேசுவின் பாடுகளுடைய துயரத்தை வெளிப்படுத்தியது.
இன்றைக்கு நாம் புனித வாரத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். கடந்த 6 வாரங்களாக இயேசுவின் மனநிலையில், இயேசுவை சுற்றியிருந்த மக்களோட மனநிலையில் நாம் பயணித்தோம். எருசலேமை நோக்கி பயணித்தோம். கடந்த 6 வாரங்களாக நாம் எருசலேமை நோக்கி பயணித்தோம். இன்றைக்கு எருசலேமுக்குள் நுழைந்து பயணிக்கிறோம். அதுதான் பாடுகளின் பொறுத்து நியாயம். நாம் எருசலேமுக்குள் நுழைந்து விட்டோம். இப்போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நுழைந்து விட்டார். ஆகவே அவரோடு சேர்ந்து நாம் பயணிக்கிறோம். இயேசுவோடு இணைந்து அவருடைய உணர்வோடு சேர்ந்து நாம் பயணிக்கிறோம். இயேசுவின் மனநிலையை பார்க்கும்போது நம் கடவுள் வித்தியாசமானவர் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் பார்க்கிற போது அவர் வாழ்ந்துவிட்ட அவர் செயல்பட்ட விதங்கள் தான் நமக்குள்ளே மிகப்பெரிய மெய்சிலிப்பை உருவாக்குகிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்கிறார். இந்த குருத்தோலை பேரணிக்கு அவரே ஏற்பாடு செய்கிறார். அவரே விருப்பப்பட்டு செய்கிறார். இது எதற்காக? பொதுநல நோக்கத்திற்காக, மக்களுடைய விடுதலைக்காக, மக்களுடைய நல்வாழ்விற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர் பேரணி ஏற்பாடு செய்கிறார். இன்றைக்கும் தேர்தல் கட்டத்தில் நாம் இருக்கிறோம். பேரணிக்காக அவர்கள் ஆட்கள் தேடுகிறார்கள். பணம் கொடுத்து ஆட்கள் தேடுகிறார்கள். உங்களை மனைப்பார்கள். நீங்கள் நன்றாக போய்விட்டு சாப்பிட்டு வந்துள்ளீர்கள். உங்களை மனைப்பார்கள். அழைத்தது மட்டுமல்ல, உணவு கொடுத்து, குடிக்கு கொடுத்து, இப்படியெல்லாம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பேரணி என்பது அவர் மக்களின் நல்வாழ்விற்காக எடுத்த ஒரு பேரணி. இன்றைக்கு நடத்தப்படுகிற பேரணிகள் இதற்காக, தங்களுக்காக தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பேரணி நடத்தப்படுகின்றன. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்த அந்த பேரணி என்பது வித்தியாசமானது. ஒரு பொது நலத்திற்காக அவர் எடுத்த அந்த பேரணியிலே நாம் கலந்து கொண்டோம். இன்றைக்கு கூட பல ஒரு சில நல்ல உள்ளவர்கள் பொதுநல நோக்கத்திற்காக பேரணி இருக்கிறார்கள். அவர்கள் காசு கொடுப்பதில்லை, அவர்கள் உணவு கொடுப்பதில்லை. ஆனால் நாம் அதற்கு செல்வதில்லை. காசு கொடுத்தால், பணம் கொடுத்தால், வாகனம் அனுப்பினால் செல்கிற கூட்டம் அதிகமாக பெரிய கொண்டு நேரம் இருக்கிறது. பொது நலத்திற்காக ஒரு பொதுநல வேட்கை கொண்டு இந்த நாட்டின் மீது, மக்கள் மீது அழைக்கிற நபர்களுக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது போன்ற பேரணிக்கு தான் நம்மை அழைக்கிறார். இது போன்ற பொதுநல நோக்கத்திற்கான அந்த பேரணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அது நல்வாழ்வு கொடுக்கிற பேரணி, இந்த நாட்டிற்காக, மக்களுக்காக நல்வாழ்வை தருகிற பேரணி, அதிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்த அந்த பேரணியை பார்க்கிறது தனக்காக அல்ல, மாறாக மக்களுடைய நல்வாழ்விற்காக அவர் அந்த பேரணியை நிகழ்த்துகிறார். பாடல்கள் பாடுகிறார். பாடலுடைய வேதனை நாம் பார்க்கிறோம். மனித உணர்வு, தெய்வீக உணர்வு எப்போதுமே புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது. அவர் வரும்போதெல்லாம் சொன்னார், மானிட மகன் துன்பப்பட போகிறார். இந்த உலகம் எதற்காக ஆசைப்படுகிறது? இன்பத்தை கொண்டாட வேண்டும், வெற்றியை கொண்டாட வேண்டும் என்பதுதான் நமக்கு ஏக்கம். என் வாழ்வில் எப்போது மகிழ்ச்சி வரும், எப்போது ஒரு விடுதலை வரும், எப்போது ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதற்கான ஒரு ஏக்கத்தோடு அதை கொண்டாட மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், ஆடுகளை கொண்டாட அவர் புறப்பட்டு போகிறார். எருசலேமுக்கு நுழைகிறார். எதற்காக? தாவீது அரசனுக்கு ஓசானா என்று பாடுகிறார்கள். வெற்றி முழக்கமெல்லாம் இப்போது முழக்கப்படுகிறது. எதற்காக? ஆடுகளை கொண்டாட. இந்த உலகம் இன்பத்தை கொண்டாட இயக்கப்படுகிறது, வெற்றியை கொண்டாட இயக்கப்படுகிறது. அதுதான் வாழ்வில் லட்சியம் என்று நினைக்கிறது. ஆனால் நம் தலைவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், பாடுகளை கொண்டாட அவர் புறப்பட்டு போகிறார். அந்த பாடுகளை கொண்டாட அவர் எடுத்த அந்த வேகம் என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த மனித நிலையிலே இருக்கிற நாம் இயேசுவின் மனநிலைக்கு வர சிறப்பான விதத்தில் அழைக்கப்படுகிறோம். அவர் 3 முறை அறிவித்தார் தன் பாடுகளை. மார்க் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் அறிவிக்கிறார், 9வது அதிகாரத்தில் அறிவிக்கிறார், 10வது அதிகாரத்தில் அறிவிக்கிறார். 8வது அதிகாரத்தில் அவர் அறிவிக்கிற போது அங்கே சீடர்கள் இது இவருக்கு தேவையா, இது வேண்டாம் என்று சொல்கிறார். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே இது வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்கிறார், தன்முன் இல்லாதே சாத்தாதே என்று அவர் கடிந்து கொள்கிறார். இறைவனுடைய மனநிலை, இறைவனுடைய மனநிலை பாடுகளை வரவேற்பது.
அதை கொண்டாடுவது, பாடுகளை கொண்டாடுவது. இந்த உலகம் வெற்றிகளை கொண்டாடும் என்று சொல்லி தருகிறது, இன்பங்களை கொண்டாடும் என்று சொல்கிறது. இயேசு நம் தலைவர் என்ன சொல்கிறார்? பாடுகளை கொண்டாடுங்கள். அந்த பாடுதான் மிகப்பெரிய விதத்திலே வாழ்க்கையை உயர்த்துவதற்கு காரணமாக இருக்கும் என்று சொல்கிறார். 9வது அதிகாரம் வாக்கிலே பார்க்கிறது. அங்கே சீடர்கள் இயேசு கிறிஸ்துவின் முக்கியமான லட்சியத்தை விட்டுவிட்டு தங்களுக்குள் யார் பெரியவர் என்று போட்டி போடுகிறார்கள். இருக்கைக்காக அவர்கள் போட்டி போடுகிறார்கள், சேருக்காக அவர்கள் இயக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன? துன்பம் மானிடம் பாடுபட வேண்டும் என்று அவர் அறிவிக்கிறார். 10வது அதிகாரத்தில் பார்க்கிற போது அங்கே செபதேயின் மக்கள் வருகிறார்கள். வலப்புற ஒருவனும் இடப்புற ஒருவனுமா வர வேண்டும். இவர் சொல்வது அந்த சொகுசான ஆட்சி அல்ல, அந்த இலகுவான ஆட்சி அல்ல, மாறாக துன்பப்படுதல், அதில் தான் ஒருவர் தலைவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருந்த போது அந்த போதனைக்கு முற்றிலும் செவிசாய்க்காமல் அவர்கள் பதவிக்காக, தன்னுடைய பேராசைக்காக அவர் இயங்குகிறார்கள். ஆகவே கடவுளின் எண்ணம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித எண்ணத்திலிருந்து ஒருபடி கடந்து போக வேண்டும். அந்த கடந்து போகிற எண்ணம் என்பது என்ன? பாடுகளை கொண்டாடுவது, வேதனையை கொண்டாடுவது. அப்படி கொண்டாடுகிற போது அங்கே மிகப்பெரிய விதத்திலே வெற்றி என்பது இருக்கிறது. அவர் அந்த பாடுகளை கொண்டாடியது காரணமாகத்தான் இந்த பாருலகத்திற்கே ஆண்டவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:10 நாம் வாசிக்கிறோம், இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், மேலுலகோர், கீழுலகோர் அனைவரும் மண்டிடுக. பிலிப்பியர் 2:9 சொல்கிறது, இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும். இந்த உதடுகள், இந்த நாவு அனைத்துமே உச்சரிக்கிறது, இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடுகிறது. ஆகிய அந்த பாடுகளை கொண்டாடுவதை நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்பது. கடைசியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் அந்த இறப்பை எளிதாக சந்தித்த அந்த விதம், மேற்கொண்ட விதம் ஏற்கனவே தெரிந்துவிட்டது. அவருடைய இறப்பு பற்றி தெரிந்துவிட்டது, கொடூரமான வாழ்க்கை பற்றி தெரிந்துவிட்டது. அதுவும் சாதாரண இறப்பு அல்ல. அவமானங்கள், இழிவுகள், வேதனைகள், துயரங்கள் எதுவுமே செய்யாதவருக்காக, பாவம் செய்தாலும் பரவாயில்லை, எதுவுமே செய்யாதவர் அவருக்கு இத்தனை அவமானங்கள், இத்தனை முறையிலே ஒரு அவமான சாவு. ஆனால் இதையெல்லாம் அவருக்கு தெரிந்திருந்த நிலையில் கூட அந்த சாவை ஏற்க அவர் துணிவாக போனார். இன்றைக்கு கழுதைகள் மக்களுக்கு பாடுகிறார்களே, இந்த கீதம் என்பது இன்றோடு முடிந்துவிடும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அவர் துணிவோடு செல்கிறார். இறப்பு, அந்த இறப்பை பற்றிய அச்சம் மனிதர்களை ஆட்கொள்கிறது. சாவை போன்ற ஒரு சூழல் வருகிற போது நாம் பயந்து போகிறோம். ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு செல்ல வேண்டும், துணிவு பெற வேண்டும். வாழ்க்கையில் பல சூழல் வரலாம், ஆனால் அதிலும் துணிவு என்பது வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகிறார். ஆகவே அந்த சாவை பற்றி கவலைப்பட்டவர் அல்ல. ஏனென்றால் அங்கே நிலைவாழ்வு இருக்கிறது என்பதை கண்டுகொண்டார். இந்த சாவோடு முடிவதல்ல வாழ்க்கை பயணம், இன்னும் உயிர்ப்பு இருப்பது என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். சாவுக்கே இருக்கிறது, ஆனால் உயிர்ப்பு இருக்கிறது. இந்த சாவை தாண்டி மிகப்பெரிய நிலையிலே ஒரு உன்னதமான நிலை இருக்கிறது, அது உயிர்ப்பு என்பதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆகவே நாம் மன்னகத்திலே இறப்பு, வேதனைகள் எல்லாம் வருகிற போது சாவுக்குரிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படலாம். ஆனால் உயிர்ப்பு என்பது நிச்சயமாக நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுகிற போது மிக சிறப்பான விதத்தில் இந்த பாடுகளை குறுத்து நியாயம் மிக அற்புதமான முறையிலே அமைகிறது. நாம் புனித வாரத்துக்கு வந்துவிட்டோம். இயேசுவின் மனநிலையோடு பயணிப்போம். இயேசு எருசலேமில் நுழைந்த பிறகு அவர் பட்ட பாடுகளை நாம் நற்செய்தி வாசகமாக வாசிக்க கேட்டோம். இதே போன்று இயேசுவின் பாடுகள் மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி இருக்குது. புனித வெள்ளியன்று யோவான் நற்செய்தி நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த பாடுகளை எல்லாம் நாம் வாசிப்போம். இயேசுவின் பாடுகளை எல்லாம் ஒரு வீட்டு பாடமாக நாம் தனியே இருந்து இந்த புனித வார்த்தையை வாசிப்போம். இயேசு பட்ட பாடுகள் அனைத்துமே அந்த பாடுகளின் வரிகளிலே நாம் பயணிப்போம். அப்படி பயணிக்கிற போது நாம் அவர் உணர்வோடு செல்ல முடிகிறது, அவரோடு போக முடிகிறது. இந்த புனித வாரத்தில் நம்மை பரிசுத்தமாக்குகிற காரியங்களில் இன்னும் இறங்குவோம். ஒருவேளை தவக்காலத்தில் அந்த 40 நாட்கள் தவறிருக்கலாம். இந்த 7 நாட்களில், இந்த கடைசி இறுதி 7 நாட்களில் நாம் சிறப்பான விதத்திலே பயணிப்போம். இயேசுவின் மனநிலையில் பயணிப்போம். பாடுகளை, நம்முடைய வேதனைகளை கொண்டாடுவோம். அந்த வேதனைகளில் தான் நமக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்கு என்பதை புரிந்து கொள்வோம்.
லட்சியம் அதற்காக உழைக்காதவர்கள் துன்பத்தை எதிர்பார்ப்பதில்லை, துன்பத்திற்காக அவர்கள் வரவேற்பு கொடுப்பதில்லை. யார் எதிர்பார்க்கிறார்களோ மிகப்பெரிய லட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி யார் எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் தான் துன்பத்திற்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள், பாடுகளை கொண்டாடுகிறார்கள். ஆகவே நாமும் பாடுகளை கொண்டாடி பரிசுத்த வாரங்களை மிக சிறப்பாக நம் வாழ்க்கை அமைப்போம். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா சவால்களையும் எடுத்தறிவோம். இந்த புனித வாரத்திலே நம்முடைய இல்லம் அமைதி இல்லமாக மாறட்டும். நம்முடைய இல்லத்திலே ஆண்டவர் பிரியமான காரியங்கள் நடக்கட்டும். அதிகமாக ஜெபிப்போம், அதிகமாக ஆண்டவரோடு இருப்போம், அதிகமாக நேரங்களை நாம் கடவுள் கொடுப்போம். புனித வாரம் நம்மை புனிதர்களாக மாற்றட்டும். ஆமாம். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சத்தமாக பாடுவோம். பரிசுத்தமான கடவுள் நோக்கி கரம் குவித்து அவருக்குரிய ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவர் தான் எல்லாம், நாம் அல்ல என்பதை இந்த நேரத்திலே அவர் தன்னுள்ளே உணர்வோம். கரம் குவித்து அவரை ஆராதனை செய்வோம். வரங்களை நிறைவாக பெற்று அங்கு மகிழ்வோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உயிர்ப்பின் மகிமையால் பணி செய்திட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கேட்பதை தாரும்
மக்களின் தேவைகளை நிறைவேற்றவும் நாடு வளமும் நலமும் பெற உழைக்கும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளின் நாயகனே எவ்விரைவா, வரவிருக்கும் இப்புனித வார நாட்களில் நாங்கள் எங்கள் பாவங்களை களைந்து வழக்கமாக மேற்கொள்ளும் நிகழ்வுகளாக பாஸ்கா விழாவை கொண்டாடாமல் உள்ளத்தில் மாற்றம் நிறைந்தவர்களாய் தூய மனதுடன் உண்மை அணுகி வர இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஏழைகளின் திருவுருவே நிறைவா, இந்த அருளிறங்க நாட்களில் நாங்கள் ஏழைகள் மட்டில் காணம் செலுத்தி அவர்களின் வாழ்வு சிறந்து விளங்கிட சீனத்துவ வாழ்வில் அவர்களும் பங்கேற்க தேவையான மீட்பின் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். துன்பமில்லாமல் இன்பமில்லை, சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை என்பதை உணர்த்திய எம் இயேசுவே, எங்களுக்கு வரும் துன்ப துயரங்களை தாங்கிக் கொள்ளவும் பிறர் வாழ்வில் உள்ள சுமைகளை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் நல் மனதை தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் குவித்து நம்முடைய பாடுகளை, வேதனைகளை, துயரங்களை, அவமானங்களை கடவுள் பார்த்து வைக்கிற நேரம். கரம் குவிங்கள். எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ வேதனைகள், அவற்றெல்லாம் நினைக்கிற போது இந்த நிலை எப்போது மாறும் என்று நீங்கள் துயரத்தோடு இருக்கலாம். என்னுடைய வருத்தம் போகுமா, என்னுடைய துயரத்துக்கு ஒரு பதில் கிடைக்குமா என்று நீங்கள் ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய பாடுகளை கொண்டாடுகிற நேரத்திலே என் பாடுகள் எவ்வளவோ துயரம், துயரத்தில் நான் இருக்கிறேன் என்று வேதனையோடு வந்திருக்கலாம். உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பாடுகள், உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசுவிடத்தில் ஒப்படையுங்கள். உங்கள் துயரங்கள் எல்லாம் அவரிடம் சமர்ப்பியுங்கள். உங்கள் வேதனைகளை போக்குகிற ஒரு கடவுள் உண்டு, உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து, அவர் மெய்யான கடவுள். எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றுமே மாறாதவர். அந்த சிலுவையிலே நல்ல கல்வன் இயேசுவை மெய்யான கடவுளாக கண்டுகொண்டான், பேரின்பத்தை அடைந்தான், விண்ணக பேரின்பத்தை அடைந்தான். நாம் இயேசுவை மெய்யான கடவுளாக கண்டுகொள்வோம். பக்கத்தில் இருப்ப கல்வன் அந்த கடவுளை கையாளாத கடவுளாக கண்டான். ஆனால் நல்ல கல்வன் அவர்தான் மெய்யான தெய்வம், அவரே தெய்வம் என்று கண்டுகொள்வோம். நாம் இயேசுவை தெய்வமாக கண்டுகொள்வோம், அவரே மீட்பர் என்று அறிக்கையிடுவோம். என் துயரத்தை, என் வேதனையை, என்னுடைய பாடுகளை இயேசு கிறிஸ்து போக்க முடியும் என்று நம்புவோம். நம்பி நாம் விடுதலை பெறுவோம். வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, சொல்ல முடியாத பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்வு தருகிறார், உங்களுக்கு விடுதலை தருகிறார். பாடுபட்ட தெய்வம் உங்கள் பாவங்களை அறிவார். பாடுபட்ட தெய்வம் உங்கள் பாரங்களை அறிவார். உங்களை பாரங்களை எல்லாம் போக்குகிற நேரம் இது. ஆண்டவிடத்தில் சமர்ப்பியுங்கள், ஆண்டவிடத்தில் ஒப்படையுங்கள், இயேசுவிடத்தில் கொடுத்து விடுங்கள். இயேசுவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் நீ தருகிற நல்ல ஆசிற்காகவும் நல் பாடத்திற்காகவும் நன்றி கூறுவோம். எங்கள் பாடுகளை கொண்டாடுவோம்.
பாடங்களிலே நாங்கள் தெளிவு பெறுகிறோம், லட்சிய வெறி பெறுகிறோம் என்பதெல்லாம் நாங்கள் தெளிவாக உணர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து தெளிவாக பயணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். பக்கம் 43. சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்முடைய மாலை திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கே தாக்குடி மன்றாடுங்கள். திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, ஒரே திருமகனின் பாடுகளா நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயும் இந்த ஒரே பலியின் ஆற்றலா உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டு உணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவளாக்கியது. ஆகவே நாங்கள் வானவர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருந்துங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளது எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவுகூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தது. மேலும் உயிர்த்தல் எதிரோப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருக்கும். எங்கள் அனைவரையும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாய் எங்கள் பாதுகாவலையுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணெய் எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உதவராய் இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரம் வருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியோ என்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். Yeah.
உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தொர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சம்மதி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். தன்னுடைய துன்பங்கள் துயரத்திலே தன்னுடைய தந்தையை கண்டுகொண்டார். தன்னுடைய துன்பத்தை அவருக்காக அல்ல பிறருக்காக கொடுத்தார். யோவான செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே, என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்தேன் என்கிறார். தனக்காக பாடல் பிறருக்காக பாடப்பட்டவர், நமக்காக அல்ல பிறருக்காக பாடும் நல்ல மனப்பான்மை தரும். இந்த சம்மரியின் விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம். பக்கம் 49.
விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். புதிய தேர் உருவாக இறைவனை நோக்கி ஜெபிப்போம். எங்க அன்பு இயேசப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் உங்க கண்ணின் மணி போல காத்து வாரீங்க. நன்றி இயேசப்பா. எங்க குடும்பங்களை செழித்தோங்க செய்திருக்கீங்க. நன்றி இயேசப்பா. எங்க ஊரை எங்க பங்க ஒவ்வொரு நாளும் புது திட்டங்களால் வளர்ச்சியை நோக்கி வழி நடத்தி வாரீங்க. ரொம்ப நன்றி இயேசப்பா. எங்களை பாதுகாக்க எங்க ஊரில் பல திட்டங்களை செயல்படுத்தி வளர்ச்சியை பெற உங்க அன்பு அன்னையை எங்களுக்கு பாதுகாவலையாய் தந்திருக்கீங்க. நன்றி இயேசப்பா. நற்கருணை பேரையிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு இயேசப்பா, உம் அன்பு அன்னைக்கு வணக்கம் மகிமை செலுத்த புதிய தேர் அமைய ஆசீர்வதித்ததற்காக நன்றி இயேசப்பா. அந்த உருவாக்கப்படி நிறைவாக நடைபெற உதவி செய்ய இயேசப்பா. அதற்கு தேவையான பொருளாதார உதவி தாராள மனம் கொண்டவர்களிடம் இருந்து நாங்கள் பெற உதவி செய்ய இயேசப்பா. தெய்வீக அளவுடனும் உறுதியுடனும் அன்னையின் தேர் உருவாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அதை உருவாக்கும் பணியாளர்களுக்கு உடல் உள்ள வளர்ச்சியை கொடுங்க இயேசப்பா. தேர் உருவாக்கும் பணியை வழி நடத்தும் ஊர் நிர்வாகத்தினரையும் நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. எங்க ஊரின் அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் உம் சித்தப்படி செயல்படுத்தி வரும் எம் பங்கு தந்தையை நிறைவாக ஆசீர்வதிங்க இயேசப்பா. அள்ளி தரும் அதிசய ஆரோக்கிய அன்னையின் தேர் எங்கள் ஊர் வீதிகளில் உலா வந்து எங்களை ஆசீர்வதிக்க உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசப்பா. ஆமென். 24/3/2024 இந்த திருப்பாடுகளில் குருத்து ஞாயிறு கண்மக்களே, குருத்து ஞாயிறு திருப்பலி நாம் மிக சிறப்பாக அருமையாக கொண்டாடியிருக்கிறோம். அருமையானவர்களே, பவனி மிக சிறப்பாக அமைந்தது. முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்தது மிகவும் பாராட்டுக்குரியது. மக்கள் முன்கூட்டியே வந்து வரிசையாக எல்லோரும் வந்தது அனைத்துமே பார்க்கும்போது மிக சிறப்பு. ஆகவே பவனி அருமையாக இருந்தது. வழிபாட்டுக்குரிய காரியங்களை அனைவருமே சிரமம் எடுத்து முயற்சி எடுத்து மிக சிறப்பாக தயாரித்த விதம் என்பது மிகவும் பாராட்டுகிறேன். ஆகவே ஒரு செயல் சொல்லப்படுகிற போது நீங்கள் எடுக்கிற முயற்சியை கண்ணார பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவரும் எடுக்கிற அந்த தனிப்பட்ட ஆர்வத்தை என்னால் காண முடிகிறது. ஆகவே இதற்கு இறைவன் ஏற்ற பரிசை தருவார், ஆசீர்வாதத்தை நிறைவாக தருவார். ஆகவே இந்த வழிபாடு சிறக்க உதவியர்கள், பவனி சிறக்க உதவியர்கள், முன்கூட்டியே வந்து எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்த அனைவரும் நாம் தான். ஆகவே நம்மையே நாம் கைத்தட்டி
சிறப்பார்வர்களை பாராட்டிக்கொள்வோம். அன்புக்குள்ளே மரக்கிளி பிள்ளைகளுக்கான அறிவிப்பு திருப்பலி முடிந்தவுடனே மரக்கிளி குழந்தைகள் ஆலயத்தில் அமர்த்தியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்திலே மரக்கிளி பிள்ளைகள் அமர்ந்திருக்க அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரம் திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடியவர்கள் புனித மிக்கேலூர் அங்கே இறைவன் வருகிற வாரத்திலே 3 நாட்கள் அவர்கள் தரப்பட்டிருக்கிறது. திங்கள் ஃப்ரீடா, சீலி, செவ்வாய் ஜான்சி, சரோஜா, புதன் பிரவீன், தர்ஷன் ஆகவே சிறப்பாக செய்ய போது கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, இந்த நாட்களிலே ஆலய வளாகம், பங்கு வளாகம் இவை அனைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது நல்லது. ஆகவே சுத்தம் சுகம் தருகிறது. இந்த இடத்தை பார்ப்பதே அழகாக தெரிகிறது. ஆகவே திருக்குடும்ப சபையினர் இந்த வாரத்திலே முழு மூச்சாக பணியில் இறங்க, களத்தில் இறங்க உங்களை போட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழிபாடு முடித்தவராக இருக்கலாம் அல்லது பெரியவாளர், புனித வெள்ளி, நாம் உயிர்ப்பு ஞாயிறு இந்த வழிபாடுகளை கொண்டாடியதிலே ஆலயத்தை சுற்றி ஆலயத்துக்குள்ளே புனித மிக்கேலூர் என்பதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். வெளியே பார்க்க வேண்டியது திருக்குடும்ப சபையினுடைய தலையாய பணி. ஆக இந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் செய்ய போகிற பணிக்காக முன்கூட்டி அவர்கள் கைத்தட்டி பாராட்டுகளை, வாழ்த்துக்களை, சிறப்பார்வங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த வாரத்திலே திங்கட்கிழமை காலையில் திருப்பல் நடைபெறுகிறது, செவ்வாய்க்கிழமை காலையில் திருப்பல் நடைபெறுகிறது, புதன்கிழமை மாலையில் திருப்பல் நடைபெறுகிறது. ஆகவே புனித வாரத்தில் சரியாக திருப்பலியில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்கள் நீங்கள் திருப்பலியில் தவறவிட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் திருப்பலிக்கு கண்டிப்பாக நானும் என் வீட்டாரும் கண்டிப்பாக ஒரு திருப்பலிக்கு வருவோம், ஆன்மீக காரியங்களை செய்வோம், ஜெபமாலை ஜபங்கள் இவற்றில் பங்கெடுப்போம் என்று சொல்லி நீங்கள் ஆர்வமாக பங்கெடுத்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய வியாழன் ஏற்கனவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியது போல மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறுகிறது. திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது. ஆகவே அனைத்து நிகழ்வுகளிலும் ஆர்வமாய் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புனித வெள்ளி பிற்பகல் 3 மணிக்கு வழிபாடு ஆரம்பமாகிறது. ஆகவே சிலுவையை உறுதி செய்கிற அந்த நேரத்தில் பசை பட்டினிக்காக நாம் ஏற்பாடு செய்கிற அந்த தவக்கால ஊழியல், சிலுவையை உறுதி செய்கிற போது நீங்கள் தவக்கால ஊழியலை மறக்காமல் கொண்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே சிலுவை பாதை முடித்த பிறகு உங்களுக்கு மோர் வழங்கப்படுகிறது. அதன் பிறகு பிற்பகல் 3 மணி வழிபாடு முடிந்த பிறகு மோர் வழங்கப்படுகிறது. அதன் பிறகு சிலுவை பாதை முடிந்த பிறகு அனைவருக்கும் புனித வேலை கஞ்சி வழங்கப்படுகிறது. கஞ்சி குடித்த பிறகு ஆலய நிர்வாகிகள் தோள் கொடுத்த தோழர்கள் நமக்கு ஒரு அருமையான இயேசுவின் பாடுகளை தத்துவமாக காட்டுகிற திரைப்படம் ஒன்றை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாம் அன்றைக்கு இங்கு வந்து இயேசுவின் பாடுகளை பங்கெடுத்தோம். ஆகவே நாம் 3 மணிக்கு வருகிறோம், இடையிலே நமக்கு மோர் கொடுக்கப்படுகிறது, அதற்கு கஞ்சி கொடுக்கப்படுகிறது. போதுமானது, இது எல்லாம் போதுமானது, தேவைக்கு அதிகமானது. ஆக இதையெல்லாம் நாம் குடித்த பிறகு சரியாக அந்த திரைப்படத்திலும் நாம் இருந்து அந்த நாள் முழுவதுமாக இயேசுவின் பாடுகளில் பங்கெடுக்கிற வாய்ப்பு, அதிலும் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிலுவை பாதை நேரத்தில் கைகளிலே நாம் சிலுவை ஏந்தி கொண்டு போகிறோம். கடந்த ஆண்டு நாம் செய்தோம், கையில் அனைவரும் சிலுவை ஏந்தி கொண்டு போகிறோம். ஆகவே சிலுவையை கையில் பிடித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிலுவை பாதை ஸ்தலங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு அன்பியத்திற்கு 2 ஸ்தலங்கள் கொடுக்கப்படும். கடந்த வருடம் கொடுக்கப்பட்டது போலவே இந்த வருடம் உங்களுக்கு 2 ஸ்தலங்கள். கடந்த வருடம் 2 ஸ்தலங்கள் பெற்றுக்கொண்டீர்களே, அதே ஸ்தலங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே மிக அழகாக ஏற்பாடு செய்தீர்கள். கடந்த வருடங்களில் பார்க்கிறது எல்லோருமே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தீர்கள். அவங்க எப்படி ஏற்பாடு செய்தலாம் என்பதை இப்போதே உங்கள் மனதில் தயாரித்து அங்கே சிறப்பாக கொண்டு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறைக்கேள்வி மாணவ செல்வங்கள் அந்த நாளில் நமக்கு அருமையாக செய்து தருவார்கள். நாம் பாடுகளில் பங்கெடுக்க உதவியாக இருப்பார்கள். அதையும் மறைக்கேள்வி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உயிர்ப்பு ஞாயிறு திருப்பலி நாம் நள்ளிரவு 11 மணிக்கு நாம் கொண்டாடுவோம். ஆகவே இந்த திருப்பலியிலே நீங்கள் பங்கெடுக்க சிறப்பாக உங்களை ஆயத்தம் செய்ய, அனைத்து காரியங்கள் ஆர்வமாக செய்ய, ஆண்டவரோடு இந்நேரத்தில் இணைந்திருக்க உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கிருக்க செய்தனே. நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 72. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.